الله 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 الله. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். நாங்கள் எப்படி மௌத்தாக வேண்டும் என்பதையும் சொல்லித் தந்தார்கள். வாழ்வுக்கும் அவர்கள் ஒரு உதாரணம், முடிவுக்கும் ஒரு உதாரணம். ஒரு மனிதனுடைய வாழ்வு இப்படித்தான் முடிவு பெற வேண்டும். எங்களை சூழ இருக்கக்கூடிய மிருகங்கள் இறையடி சேருவது போன்று, காலத்தை முடித்துக்கொண்டு மண்ணோடு மண்ணாகி போய்விடுவது போன்று, காலவதியாகி விடுவது போன்று மனிதனுடைய வாழ்க்கை காலவதியாகி விடக்கூடாது. وَمَاتَ قَوْمٌ فَهُمْ فِي النَّاسِ أَحْيَاءٌ. உலகத்தில் ஒரு கூட்டம் மௌத்தாகி விட்டார்கள், ஆனாலும் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். وَعَاشَ قَوْمٌ, ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். وَهُمْ فِي النَّاسِ أَحْيَاءٌ وَهُمْ فِي النَّاسِ أَمْوَاتٌ, அவர்கள் மனிதர்களுடைய பார்வையில் மௌத்தானவர்கள். அவர்கள் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. எனவே அவர்கள் மௌத்தானவர்களை போன்றுதான் என்று மக்கள் அவர்களை மதிப்பீடு செய்வார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டும் சொல்லித் தரவில்லை, எப்படி மௌத்தாக வேண்டும். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓதக்கூடிய சூரா யாசீனில் மா யன்துரூன இல்லா ஸைஹத்தன் வாஹிதா, உங்களுடைய வாழ்வு முடிவு என்பது அது நத்திங், அது ஒன்றுமில்லை. குன் ஃபயகூன் என்று சொல்லி நாங்கள் உங்களை படைத்தது போன்று உங்களுடைய வாழ்வினுடைய முடிவும் ஒரு சத்தமாகத்தான் இருக்கும். அது உங்களால் அதை நிறுத்த முடியாது. வஹும் யஹ்ஸிமூன், நீங்க வீட்டிலையும் வைத்தியசாலையிலையும் இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு மௌத்து வர வேண்டும் என்றது இல்லை. நீங்கள் விவாதங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட உங்களுக்கு மௌத்து வந்து சேரலாம். லா யஸ்ததிஊன தௌசியத்தன், அந்த இடம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு எந்த வகையான வசியத்தும் உங்களால் செய்ய முடியாது. நல்லவைகளை பிற்படுத்தி பிறகு செய்வோம், பின்னால் செய்வோம், இம்மௌத்து இப்பொழுது வரமாட்டாது என்று சொல்லி எல்லாம் நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் அது திடீரென்று வந்ததுக்கு பிறகு லா யஸ்ததிஊன தௌசியத்தன், எந்த ஒரு நன்மையான கர்மத்தையும் உங்களால் செய்யவும் முடியாது. சரி, குறைஞ்சபட்சம் வைத்தியசாலையில மரணித்து போகாமல், ரோட்டில் மௌத்தாகி விடாமல், ஒரு பிரயாணம் போன இடத்துல மௌத்து வந்து விடாமல், வீட்டுக்கு போய் குடும்பத்தோட இருந்து மௌத்தாகுவோமே என்று நீங்கள் நினைத்தாலும் வலா இலா அஹ்லிஹிம் யர்ஜிஊன், குடும்பத்துக்கு போற அவகாசமும் கிடைக்க மாட்டாது. பிள்ளைகளோட, குடும்பத்தோட, மனைவியோட இருந்து கொண்டு மௌத்தாகி விடுவோமே என்று நீங்க கனவு கண்டாலும் அது எழுதப்பட்டிருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். எனவே உங்களுடைய மௌத்து உங்களுடைய கையில் இல்லை. ஆனால் என்னுடைய மௌத்துக்கு நான் எப்படி ஆயத்தமாக வேண்டும்? நீங்க ஒரு கணம் யோசியுங்கள். வாழ்க்கையை பற்றி எழுதியிருப்போம், அதை வாங்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை கொடுக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும், வீட்டுக்கு வரக்கூடிய மருமக்கள் இப்படி அமைய வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டிருப்போம். நான் எப்படி மௌத்தாக வேண்டும் அதனையும் எழுதுவோமே வாழ்க்கையில். என்னுடைய மரண அறிவித்தல் எப்படி வாசிக்கப்பட வேண்டும்,
எங்களுடைய மரண அறிவித்தல்கள் எப்படி வாசிக்கப்பட வேண்டும்? பள்ளிவாசல்களில், வானொலி பெட்டிகளில் மரண அறிவித்தல்கள் வாசிக்கப்படும். அவர்களுடைய மரண அறிவித்தலை கேட்டால் என்ன தெரியுமா எஞ்சி இருக்கிறது? அவர் இன்னாருடைய வாப்பா, இன்னாருடைய கணவன் அல்லது மனைவி, இத்தனாம் தேதி பிறந்தார், இத்தனாம் தேதி அடக்கம் செய்யப்படும். அவர் என்ன செய்தார்? அவரை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவார்கள்? முன்னைய நாள் சமூகத்துக்காக வேண்டி வாழ்ந்தவர், இப்படி செய்தவர், பாடசாலையை புரட்டி நல்லொரு பாடசாலையாக மாற்றி அமைத்தவர், தன்னுடைய அதிபர் காலத்தில் செய்ய வேண்டிய பணியை முறையாக செய்தவர், இந்த நாட்டிலே சமாதானத்தையும் நாட்டிலே சாந்தியையும் உருவாக்குவதற்காக வேண்டி குரல் கொடுத்து உயிர் கொடுத்தவர் என்று எத்துணை பெயருடைய பெயர்கள் வாசிக்கப்படுகிறது. சொல்லுவதற்கொண்டுமே இல்லை. குழந்தைகளுக்கு தகப்பனாக இருப்பது நானும் நீங்களும் மட்டுமல்ல, மிருகங்களும் இருக்கிறது. ஒவ்வொரு நாய்க்கும், ஒவ்வொரு பூனைக்கும், ஒவ்வொரு காக்கைக்கும் குழந்தைகள் இருக்கிறது. குழந்தைகளை பெற்றெடுத்தோம் என்பது அது ஒரு வரலாறு அல்ல. குழந்தைகளை நாங்கள் ஆளாக்கி இருக்கின்றோமா? குழந்தைகளை நாங்கள் ஆளாக்கி இருக்கின்றோமா? குழந்தைகளை கொண்டு அவர்களுக்கு என்ன பிரயோசனம் என்று பார்ப்பதை விடவும், நான் உருவாக்கின குழந்தைகளின் ஊடாக இந்த தேசத்துக்கு, இந்த நாட்டுக்கு என்ன பிரயோசனம்? அவர்கள் தேசிய அளவில் அவர்களுடைய கண்ட்ரிபியூஷன்ஸ், தேசிய அளவில் அவருடைய பங்கேற்பு எப்படி இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். என்னுடைய குழந்தைகளுக்கு வீடு வாங்கி கொடுத்து விட்டேன், கடை கட்டி கொடுத்து விட்டேன், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது நீங்க மட்டும் செய்யக்கூடியதல்ல. ஒரு காகத்தை பாருங்கள், இந்த மரத்துக்கு மேலே வீடு கட்டி இருக்கக்கூடிய காகமும் அதைத்தான் செய்கிறது. அந்த காக்கையினுடைய வாழ்வுக்கும் என்னுடைய வாழ்வுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கக்கூடாதா? வித்தியாசம் இருக்கக்கூடாதா? நான் உங்களிடத்தில் மிக பணிவாக சொல்லுகின்றேன். ஒரு அரை மணி நேரம் எடுத்து என்னுடைய மரண அறிவித்தல் எப்படி வாசிக்கப்பட வேண்டும், என்னுடைய மரண அறிவித்தல் எப்படி வாசிக்கப்பட வேண்டும், நான் மௌத்தாகிவிட்டால் இதனை கொடுத்து விடுங்கள் SLBCக்கு வாசிக்கும்படியாக. நான் அப்படிப்பட்ட ஒருவர் இப்படி எல்லாம் செய்துவிட்டு மௌத்தாகி இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டினார்கள். வாழும் பொழுதே மரண அறிவித்தலை எழுதி வைத்துவிட்டு மரணித்தவர்கள். என்னுடைய மரண அறிவித்தல் இப்படித்தான் வாசிக்கப்பட வேண்டும். கட்டுக்கலை ஜும்மா பள்ளியில் நான் தொழுதிருக்கின்றேன். கட்டுக்கலை ஜும்மா பள்ளி இந்த மஹல்லாவாசியாக இருந்திருக்கின்றேன். என்னுடைய ஜனாசா அறிவித்தல், இன்ன குழந்தைகளுக்கு தகப்பன் இத்தனாம் தேதி மௌத்தாகிவிட்டார், இத்தனை மணிக்கு அடக்கம் செய்யப்படும் என்பதல்ல என்னுடைய மரண அறிவித்தல். என்னுடைய மரண அறிவித்தல் என்ன தெரியுமா? நான் மௌத்தானாலும் கூட மக்கள் என்னை மறக்கக்கூடாத மரண அறிவித்தல். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, மௌத்தானாலும் வஹும் ஃபின்னாஸி அஹ்யாஉ, அவர்கள் மௌத்தாகி விட்டாலும் மனிதர்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபர்ஃபஅ லினஃப்ஸிக பஅத மௌதிக ஸிக்ரஹா ஃபذிக்ரு லில்இன்சானி உம்ருன் சானி. ஒரு புலவர் சொல்லுகிறார், ஃபர்ஃபஅ லினஃப்ஸிக பஅத மௌதிக ஸிக்ரா, நீ மௌத்தாகி மண்ணோடு மண்ணாகி உன்னுடைய கபறுதான் யாருக்கும் தெரியாவிட்டாலும் நீ செய்துவிட்டு போனவைகள் மக்களுக்கு தெரியும். அதை கொண்டு மக்கள் உன்னை ஞாபகமூட்டுவார்கள். நீ மௌத்தானதுக்கு பிறகு மக்கள் உன்னை பேசுகிறார்களா என்று இருந்தால் அது உனக்கு கிடைத்த இன்னும் ஒரு வயது, அது உனக்கு கிடைத்த இன்னும் ஒரு வாழ்நாள் என்பதை மறந்து விடாதே. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நிதானமாக சிந்தியுங்கள். ஒரு ஜனாசா கொண்டு போகப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா கொண்டு போகப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை பார்த்து புகழ்ந்தார்கள், புகழ் பாடினார்கள்.
நலவுகளை பேசினார்கள், பல வகையான செய்திகளை கலைக்க, இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், இப்படி செய்தவர் அப்படி செய்தவர் என்று சொல்லி சஹாபாக்கள் பல வகையான நல்ல கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், வஜபத், வாஜிபாகிவிட்டது. இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு போகப்படுகிறது. மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து வாயினால் பேசாவிட்டாலும் கண்ணால் பேசிக் கொள்கிறார்கள். ஏதோ வாழ்ந்துவிட்டு மண்ணறைக்கு போகின்றான், அப்படியாக சாதித்தது ஒன்றும் கிடையாது. இவர் இருப்பதினூடாக இந்த நாட்டுக்கோ இந்த தேசத்துக்கோ இந்த ஊருக்கோ எந்த பிரயோஜனமும் இருக்கவில்லை. அவருடைய வாழ்க்கை என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிலிருந்த இந்த நாட்டினுடைய சோர்ஸ், இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் அவர் பாவித்து முடித்துவிட்டு அவருடைய காலத்தை முடித்துக் கொண்டு விட்டார் என்ற அடிப்படையில் அவருடைய கெடுதிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜபத், அவருக்கும் வாஜிபாகிவிட்டது, கடமையாகிவிட்டது, கட்டாயமாகிவிட்டது. இந்த ஹதீஸ் ஒரு பாடமாக பார்க்காமல் வாழ்க்கையாக பாருங்க பார்ப்போம். ஏண்ட ஜனாசாவை தூக்கி கொண்டு போகும் பொழுது மக்கள் என்ன சொல்லுவார்கள்? ஏண்ட ஜனாசா இப்ப தூக்கப்படுகிறது, வீட்டிலிருந்து குழந்தைகள் அழுவார்கள். சில வீடுகளில் பெற்றோர்களுக்காக வேண்டி குழந்தைகள் அழுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர்கள் யதார்த்தத்தில் எதுக்கு தெரியுமா அழுகிறார்கள்? அழாவிட்டால் ஊரு சொல்லும் பெற்றோருடைய மௌத்துக்கும் அழாதவன் என்று சொல்லுவார்களே, அந்த பழிப்புக்குள்ளாகாமல் இருப்பதற்கு அழக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எத்தனையோ மனைவி அழுது கொண்டிருக்கிறார்கள், கணவன் மௌத்தாகிவிட்டான் என்று ஒப்பாறு வைக்கிறார்கள், அழுகிறார்கள் என்ற செய்தி நாங்கள் கேள்விப்படுகின்றோம். யதார்த்தத்தில் பேசி பார்த்தால் அவர்கள் அழுதது, குழம்பியது எதற்கு தெரியுமா? கணவனுக்காக வேண்டியல்ல, அழாவிட்டால் ஊரு ஏதாவது சொல்லுமே என்பதற்காக வேண்டி அழுத வரலாறு இருக்கத்தான் செய்கிறது. யோசித்து பாருங்கள். வாழ்க்கையை மட்டும் அழகுபடுத்த வேண்டாம், மௌத்தையும் அழகுபடுத்துங்கள், மௌத்தையும் அழகுபடுத்துங்கள். நான் மௌத்தாகிவிட்டால் மக்கள் என்னை பற்றி என்ன பேசுவார்கள்? பேசுவதற்கு ஏதாவது செய்திருக்கிறேனா? அதற்காக வேண்டி செய்ய வேண்டாம், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்கள். எப்பொழுது ஒன்றை அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் சமூகத்துக்காக வேண்டி செய்ய ஆரம்பிப்போமோ அப்பொழுது மக்களுடைய வாய் நிறைய அதை மக்கள் பேசுவார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஜபத். அப்ப சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ரெண்டு ஜனாசாவுக்கு முன்னால் ரெண்டு வகையான கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். ஒருவருடைய நலனை பரிமாறிக்கொண்டோம், இன்னும் ஒருவருடைய கெடுதிகளை பரிமாறிக்கொண்டோம். இரண்டுக்குமாகவே நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னீர்கள், வஜபத், கடமையாகிவிட்டது, கட்டாயமாகிவிட்டது, வாஜிபாகிவிட்டது என்று சொன்னீர்கள். அதனுடைய அர்த்தத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக விளங்கப்படுத்தினார்கள். ஒரு மனிதனுடைய மௌத்து எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு வரலாறு, இந்த ஹதீஸ் ஒரு ஷாஹிதாக இருந்து கொண்டிருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதா, அந்த மனிதர் யாருடைய நலவை நீங்கள் பேசினீர்களோ, யாருடைய நலவுகளை பாராட்டி புகழ் பாடி பேசிக் கொண்டிருந்தீர்களோ, ஹாதா அஸ்னைதும் அலைஹி ஹைரா, அவரை பற்றி நலவுகளை பேசிக்கொண்டே இருந்தீர்கள். அவருடைய குழந்தை வளர்ப்பு மாஷா அல்லாஹ், அவருடைய குடும்ப வாழ்க்கை மாஷா அல்லாஹ், அவருடைய சமூக உறவுகள் மாஷா அல்லாஹ், அவருடைய பக்கத்து வீட்டுக்காரோடு இருக்கக்கூடிய உறவுகள் மாஷா அல்லாஹ். மக்கள் அவருடைய நலவுகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பேசுகிறான், அவருடைய வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பேசுகிறார்கள், குடும்பம் பேசிக்கொண்டிருக்கிறது, பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிறார்கள், யாசகம் கேட்கக்கூடிய மக்கள் கூட பேசுகிறார்கள். எப்பொழுதுமே எங்களை பார்த்து புன்னுகை புகழ்த்து எங்களுக்கு தர வேண்டியதே தந்துவிட்டுத்தானே போவாரே. ஹாதா, அந்த மனிதர், அஸ்னைதும் அலைஹி ஹைரா, அவருக்கு நீங்க அவரை பற்றி நீங்கள் நலவு பேசினீர்கள். எனவே ஃபவஜபத் லஹுல் ஜன்னah, அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டது.
அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டது. வஹாதா அஸ்னைத்தும் அலைஹி ஷர்ரா, இரண்டாவது மனிதனை பற்றி நீங்கள் எந்த ஒரு நலவையும் கலைக்கவில்லை. கலைப்பதற்கு அவர் எப்படிப்பட்ட நலவுகளை செய்தும் இல்லை. மீண்டும் சொல்லுகிறேன், எனக்காக வேண்டி வாழுவது, என் பிள்ளைகளுக்காக வேண்டி வாழுவது, என் மனைவிக்காக வேண்டி வாழுவது அது வரலாறு அல்ல. ஏன் வரலாறு அல்ல என்று சொன்னால், அதை மிருகங்களும் செய்யத்தான் செய்கிறது, மனிதன் மட்டுமல்ல. மற்றவனுக்காக வேண்டி செய்வது, மற்றவனுக்காக வேண்டி வாழுவது, மற்றவனுக்காக வேண்டி பேசுவது என்பது வரலாறு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹாதா அஸ்னைத்தும் அலைஹி ஷர்ரா, இவரை பற்றி நீங்கள் எந்த ஒரு நலவையும் கதைக்கவில்லை, அதனால் ஃபவஜபத் லஹுன் நார், அவருக்கு நரகம் வாஜிபாகிவிட்டது. சொல்லிவிட்டு சொன்னார்கள் மனிதர்களை பார்த்து, ஒரு ஜனாசா தூக்கப்படுகிறதே, அந்த ஜனாசாவை சுமந்து கொண்டு மக்கள் போய் மண்ணறையில் வைத்து விட்டு வருகிறார்களே, அந்த நேரத்தில் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மக்கள் என்ன பேசுகிறார்கள். மக்கள் பேசக்கூடியதை வைத்துத்தான் அவருடைய முடிவு அல்லாஹ் எடுப்பான். அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்ள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்லக்கூடிய சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊண்டி சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்கு திட்டமிடுவது போன்று மௌத்தையும் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். என்னுடைய மரண அறிவித்தல் எப்படி வாசிக்கப்பட வேண்டும், என்னுடைய மரண அறிவித்தலை நானே எழுதிவிட்டு போகின்றேன், என்னுடைய மரண அறிவித்தலை என்னுடைய குடும்பத்துக்கு விட்டுவிடப் போகின்றேன். மகான் அன்பு மனைவியே, என்னுடைய மரண அறிவித்தல் தான் இது, நான் இப்படித்தான் மௌத்தாக விரும்புகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னார்கள். ஒட்டகத்தினுடைய அழுகிய குடலை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய கழுத்தில் போட்டிருக்கிறார்கள். 2 ரக்காத்து தொழுகைகளை அழகாக தொழுது கொள்ள முடியவில்லை. காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். அவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான தொழுகை இருந்தது. சுஜூது செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கத்துடைய காவிரிகள், மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அறியாத்தனத்தின் காரணமாக அழுகிய ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு வந்து கழுத்தில் போட்டார்கள். தூக்கிக் கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு சுமையாக இருந்தது. பக்கத்தில் இருக்கிறார்கள் சஹாபாக்கள், அவர்களுக்கு முன்வந்து உதவி செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால், உதவி செய்ய வந்துவிட்டால் அவர்கள் சித்திரவதை செய்யப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய அன்பு மகள், ஓடி வந்து வாப்பா வா அபத்தா வா அபத்தா என்ற வாப்பா என்று பார்வைத்து தன்னுடைய அந்த கையினால் அந்த அழுகிய ஒட்டகத்துடைய குடலை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பாக்கினார்கள். எழுப்பின சந்தர்ப்பத்தில் கேட்டார்கள் அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த ஹதீஸை படியுங்கள், எங்களுக்கு பாடம் சொல்லித் தருகிறது. இந்த ஹதீஸ் வரலாறு அல்ல, இது ஒரு பாடம் சொல்லித் தருகிறது. கேட்டார்கள் அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, வா அபத்தா என்ற வாப்பாவே, இந்த கஷ்டம் எவ்வளவு காலத்துக்கு, எதுவரைக்கும் இந்த கஷ்டம்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிஷனை வெளிப்படுத்தினார்கள். நான் எதுக்காக வேண்டி வந்திருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன? உங்களை வாழ வைக்க வந்தவன் அல்ல, என்னுடைய குடும்பத்தை பராமரிக்க வந்தவன் அல்ல. என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன தெரியுமா? லா யப்கா பைத்து வபரின் வலா மதரின் இல்லா அத்கலஹு அல்லாஹுல் இஸ்லாம். அன்பு மகளே, உன்னுடைய வாப்பாவுடைய முயற்சி எதுவரைக்கும் இருக்கும் தெரியுமா? இந்த உலகத்தினுடைய 4 கோணத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்குள்ளேயும் அவர்கள் விரும்பினோ விரும்பவில்லையோ, ஏற்றுக்கொண்டோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, என்னுடைய மார்க்கம் துடைய செய்தி அவர்களை போய் சேர வேண்டும். அதுவரைக்கும் இந்த முயற்சி நடக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கற்பனை செய்து பாருங்கள், 2 ரக்காத்து தொழுது கொள்ளுவதற்கு கூட ஒரு ஆரோக்கியமான சூழல் நிலைமை இல்லை, அதற்கு கூட தடை. அந்த நேரத்தில் கூட மக்கள் இப்படி சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
குளோபலைசேஷன், உலகத்தை பற்றி பேசுகிறார்கள், மக்காவை பற்றி பேசவில்லை. லா யப்கா பைத்து வபரின் வலா மதரின் இல்லா அத்ஹலஹு அல்லாஹுல் இஸ்லாம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையை பெரிதாக கனவு காணுங்கள். வாழ்க்கையில் பெரிதாக ஏதாவது செய்ய வேண்டும். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கு செய்ய வேண்டும். இந்த நாட்டிலே வாழக்கூடிய 90% மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு மனித நேயம் கற்பிக்கப்பட வேண்டும். அது என்னை கொண்டு நடக்க வேண்டும், என்னால் ஆக வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லுகிறேன், இதுவும் ஆச்சரியமான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா கொண்டு போகப்படுகிறது. எங்களுக்கு முன்னாலேயும் பல 100 ஜனாசாக்கள் போயிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா கொண்டு போகப்படுகிறது. ஒவ்வொரு பாடத்தை சொல்லி தந்தார்கள். ஒவ்வொரு ஜனாசாவுக்கு முன்னாலேயும் ஒரு பாடத்தை கற்பித்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன். இவ்வளவுதான் ஒரு ஜனாசாவை பார்த்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன். ஒன்றோ இவனுக்கு பெரிய நிம்மதி, இவருக்கு பெரிய ஆரோக்கியம், இவர் நிம்மதியாக ராஹத்தாக வாழ போறாரு, அல்லது அவரை சார்ந்த இருந்தவர்களுக்கு நிம்மதி என்றார்கள். ஒன்றோ அந்த ஜனாசாவுக்கு நிம்மதி, அப்படி இல்லாவிட்டால் அந்த ஜனாசாவை சூழ இருந்த மனிதர்கள், மிருகங்கள், மரமட்டைகள், இவைகளுக்கு நிம்மதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு புரிய இல்லை. விளக்கம் கேட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், என்ன அர்த்தம் என்று கேட்டார்கள். முஸ்தரீஹுன், ஒன்றோ ஓய்வு பெற்று விட்டார், அல்லது அவரிடமிருந்து மக்கள் ஓய்வு பெற்று விட்டார்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் அப்துல் முஃமினு யஸ்தரீஹு மின் நஸபித் துன்யா. இந்த மௌத்தாவி இந்த சந்தூக்குக்குள்ள ஒரு தொகையை போல சுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அவனுக்கு உலகத்துடைய கஷ்டங்கள்ல இருந்து அவனுக்கு ஓய்வு கிடைத்து விட்டது. இதற்கு பிறகு அவருக்கு இருக்கிறது நிஅமத்துக்கள் மட்டும்தான். فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون. அல்லாஹ் குர்ஆனில் அதை பற்றி விவரிக்கின்றான். فأما إن كان من المقربين فروح وريحان وجنة نعيم. ஒரு நல்லவனாக இருந்தால் அவனுக்கு ஓய்வு, நிம்மதி, ராஹத்து, அவர் சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கையை தொடருவார். அவன் கெட்டவனாக இருந்தால், பாவியாக இருந்தால், மோசமானவனாக இருந்தால், மனம் போன போக்கில் வாழ்ந்தவனாக இருந்தால் அவனை சூழ இருந்தவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும். يستريح منه العباد والبلاد والشجر والدواب. يستريح منه العباد والبلاد والشجر والدواب. صلى الله عليه وسلم சொல்றாங்க. ஒரு கெட்டவன் மௌத்தாகி விட்டால், அந்த கெட்டவன் என்று சொல்லும் பொழுது மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் என்று யாரும் தாற்பயம் சொல்ல வேண்டாம். அது நானாக இருக்கவும் மேலும், நீங்களாக இருக்கவும் மேலும், என்னுடைய உங்களுடைய ஜனாசாவாக இருக்கவும் மேலும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்டவனுடைய ஜனாசா கொண்டு போகக்குள்ள அவன் வாழ்ந்த பூமி நிம்மதி அடைகிறது. அவனை சூழ இருந்த மிருகங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது. மிருகங்களுக்கு மட்டுமல்ல, அவனை சூழ இருந்த மரமட்டைகளுக்கு நிம்மதி கிடைக்கிறது. நல்ல ஒரு மனிதன் வாழும் பொழுது அவனை சூழ இருக்கக்கூடிய யௌமஇதின் துஹத்திஸு அஹ்பாரஹா, எங்களை சூழ இருக்கக்கூடிய பூமி, மரமட்டைகள் எங்களுக்காக சாட்சி சொல்ல இருக்கிறது கியாமத்துடைய நாளையில். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் ஒரு கணம் யோசிப்போம். நான் முஸ்தரீஹுன்
என்னுடைய மௌத்தை கொண்டு எனக்கு நிம்மதி, சந்தோஷம், ஆவியத்து, ஆரோக்கியம் கிடைக்குமா? அல்லது என்னுடைய மௌத்தை கொண்டு என்னை சூழ இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா? இது நானும் நீங்களும் எனக்கு நான் முடிவு செய்ய வேண்டும், உங்களுக்கு நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிக்காமல் மௌத்தை பற்றியும் கொஞ்சம் யோசியுங்கள். நல்ல மௌத்து வர வேண்டுமா? மனம் போன போக்கில வாழ்ந்துவிட்டு இறைபக்தர்களாக மௌத்தாக வேண்டும் என்று யாரும் கனவு காண வேண்டாம். மனம் போன போக்கில வாழ்ந்துவிட்டு இறைபக்தர்களாக மௌத்தாக வேண்டும் என்று யாரும் கனவு காண வேண்டாம். என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தமூதூன கமா தஈஷூன். எப்படி வாழுகிறீர்களோ அப்படிப்பட்ட மௌத்து தான் உங்களை வந்து சேரும். எப்படி வாழ்க்கை? வட்டியில இருக்கின்றோம், நாளை விடுபட வேண்டும், நாளண்டை விடுபட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே கபருக்கு போனவர்கள் எத்தனை பேர் பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேருடைய ஜனாசாக்கள் அடக்கம் செய்திருக்கின்றோம். எத்தனை பேருடைய ஜனாசாவை அடக்க விடாமல் கடனாளிகள் கஷ்டப்படுத்தினார்கள். இதே பள்ளி வாயிலில் எத்துணை பேருடைய ஜனாசாவை நாங்கள் அடக்க விட மாட்டோம், எங்களுடைய கடனுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதற்கு பிறகுதான் ஜனாசாவை தூக்குவதற்கு அனுமதி வழங்குவோம் என்று சொன்ன வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இறை பக்தர்களாக வாழ்ந்துவிட்டு இறை பக்தர்களாக மரணிக்க முடியும். மனம் போன போக்கில வாழ்ந்துவிட்டு இறை பக்தர்களாக வாழ்வதற்கு கனவு காண வேண்டாம். எனவே மிக வினயமாக, மிக அன்பாக வாழ்க்கையை பற்றி யோசிப்பது போன்று, வாழ்க்கைக்காக வேண்டி திட்டங்கள் தீட்டுவது போன்று, வாழ்க்கையை பெரிதாக கனவு காணுவது போன்று என்னுடைய மௌத்தையும் நாங்கள் கனவு காண வேண்டும். என்னுடைய மௌத் இப்படித்தான் இருக்க வேண்டும், என்னுடைய மரண அறிவித்தல் இப்படித்தான் வாசிக்கப்பட வேண்டும், என்னுடைய ஜனாசாவுக்கு வரக்கூடியவர்கள் என்னை பற்றி இப்படித்தான் கதைக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்டத்தட்ட 61 வருட கூட்டாளி. ஒரு நாள் 2 நாள் கூட்டாளி அல்ல, பிறந்ததிலிருந்து கூட்டாளி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்தீக்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய வயது வித்தியாசம் 2.5 வயசு வித்தியாசம். 2.5 வயசு, 2.5 வருடம் வித்தியாசம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சின்ன காலத்திலிருந்து கூட்டாளி, 60 வருடங்களுக்கு மேலான கூட்டாளி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய ஜனாசாவை பார்த்துவிட்டு பெரிய பயான் செய்ய இல்லை, அழுது ஒப்பாரி வைக்கவும் இல்லை, கத்தி கதறி அளவும் இல்லை, ஒன்றுமே செய்ய இல்லை. வந்தார்கள் வீட்டுக்கு. அன்னை ஃபாத்திமத்து, அன்னை ஆயிஷா சித்திகாவுடைய வீட்டிலே ஜனாசா இருக்கிறது. முகத்தை மூடி இருக்கிறார்கள் வெள்ளை துணியினால். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி ஜனாசாவை பார்க்க வந்த, அந்த பூடலை பார்க்க வந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முகத்தில் இருந்த அந்த வெள்ளை ஆடையை நகர்த்தி முகத்தை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், திப்த ஹய்யன் வ மய்யிதன். திப்த ஹய்யன் வ மய்யிதன். யா ரசூலல்லாஹ், வாழ்க்கையும் தான் மனமாக இருந்தது, வாழ்க்கை மட்டும் மனமாக இல்லை, மௌத்தும் மனமாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட நன்மாராயங்களை அல்லாஹ் எங்களுக்கும் தந்தருள்வானாக. எங்களை பார்த்துவிட்டு மக்கள் அப்படியே சொல்ல வேண்டும், நீங்கள் கஷ்டப்பட்டது போதும், இதற்கு பிறகு நீங்கள் மண்ணறையில் போய் சந்தோஷமாக வாழுங்கள், உங்களை நாங்கள் சந்திக்க வருகின்றோம், எங்களுக்கு முன்கூட்டி நீங்கள் போகின்றீர்கள் என்று எங்களை வழியனுப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி தருவானாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கின்றேன், உங்களுடைய மரண அறிவித்தலை நீங்களே எழுதி வைத்து விடுங்கள். நான் ஆசைப்படுகின்றேன், இப்படிப்பட்ட ஒரு மரண அறிவித்தல் தான் எனக்கு வாசிக்கப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய மரண அறிவித்தல்.
அது இன்னாருடைய வாப்பா, இன்னாருடைய மகன், இன்னாருடைய கணவன், இன்னாருடைய மனைவி அல்ல. அதிலே நான் நாட்டுக்கு, தேசத்துக்கு, ஊருக்கு செய்த சாதனைகள், என்னால் உருவாக்கப்பட்ட உண்மைகள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, அந்த நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. எங்களுடைய வாழ்க்கையை மனமாக்கினது போன்று எங்களுடைய மௌத்தையும் மனமாக்கி வைப்பாயாக. கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக. மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய மௌத்தை நசீவாக்குவாயாக. மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய மௌத்தை நசீவாக்குவாயாக. கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்துடுவாயாக. திடீர் மௌத்தை விட்டு பாதுகாத்துடுவாயாக. தௌபாவுடைய மௌத்தை நசீவாக்குவாயாக. உன்னை சந்திக்கக்கூடிய நாள் தஹஜ்ஜத் தொழுத நாளாக்கி வைப்பாயாக. உன்னை சந்திக்கக்கூடிய நாள் குர்ஆனுடைய நாளாக்கி வைப்பாயாக. உன்னை சந்திக்கக்கூடிய நாள் ஒரு ஏழைக்கு உதவி செய்த நாளாக்கி வைப்பாயாக. உன்னை சந்திக்கக்கூடிய நாள் ஒரு அனாதைக்கு உதவி செய்த நாளாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக்கி வைப்பாயாக. உன்னுடைய அடியார்களுக்கும் உன்னுடைய படைப்பினங்களுக்கும் கருணை காட்டிவிட்டு, இரக்கம் காட்டிவிட்டு, அன்பு காட்டிவிட்டு உன்னை தரிசிப்பதற்கு துணை புரிவாயாக. அந்த நாளை எங்களுடைய வாழ்நாளுடைய கடைசி நாளாக ஆக்கி வைப்பாயாக.